Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே இதுதான்றதுனால நம்ம வந்து மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். ஸோ அதுதான் எனக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தோணும்? நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இதுதான் நமக்கு தோணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஸ்கூலில் 10th A பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அன்றைக்கி ஆரம்பிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கார்டு சைன் பண்ணுறதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸோ அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ரெகுலராக ஒரே கம்ப்ளைண்ட்டை அவங்க பசங்க மேலே அந்த பேரண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, 10th படிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்ஸ் இது எதுவுமே இல்லாமல் ஜாலியாக இவங்க மட்டும் ஏதோ ஊர் சுற்றிக்கிட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை நாங்கள் என்ன சொன்னாலும் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து இந்த பசங்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த சாரோட நேம் பார்த்தீங்கன்னா சரவணன். ஸோ அந்த பர்டிகுலரான ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜனா, விஷ்ணு, ஆகாஷ். இந்த 3 ஸ்டூடெண்ட்டும் வந்து எல்கேஜிலேருந்து 10th வரையும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. யார் சொன்னாலும் எதுவுமே கேட்காம, புக் எடுத்து ஒரு நாள் கூட படிக்காமல் அவங்க மட்டும் ஜாலியாக இஷ்டத்துன்னு இருக்காங்க. இவங்க லைஃப்பில் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ எப்படி மாறுச்சுன்னா, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடியுது. மண்டே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வராங்க. பர்டிகுலராக இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எழுப்பி தனித்தனியாக ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிறாரு. ஏன்னா ஸ்கூல்னாலே எல்லா டீச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெஞ்சில் உட்காந்து 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் அங்கங்கே உட்கார வச்சுருவாங்க. திருப்பி அந்த சார் வந்து எழுந்து போயிட்டதும் திருப்பி 3 பேர் வந்து உட்காந்துப்பாங்க. இல்லை இன்டர்வலில் வந்து உட்காந்துப்பாங்க. அந்த சார் வர பீரியட் மட்டும் 3 பேர் தனியாக பிரிஞ்சு போய் உட்காந்துருவாங்க. இப்படி தான் நடக்கும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னா, இந்த சாரோட பீரியட் முடிஞ்ச உடனே திருப்பி வந்து ஒன்றா உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டதும் திருப்பி மறுநாள் அந்த சார் கிளாஸ் போகிறாரு. திருப்பி அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சார் பார்க்குறாரு. இப்போ அந்த சாருக்கு என்ன தோணுன்னா, இவனுங்களை பிரிக்க முடியாது. ஃபஸ்ட்டே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ எப்படி இவனுங்களை 10th பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் அவரோட தாட். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்களை ஃபஸ்ட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த பர்டிகுலராக 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் டெய்லியும் டெஸ்ட்டெல்லாம் வைப்பார். அவனுங்க பெருசாக எதுவும் படிக்கவும் மாட்டானுங்க. அப்படியே சும்மா கடமைக்குன்னு டெஸ்ட் எழுதணுமே, எழுதிட்டு 2, 4 அப்படின்னு மார்க் வாங்கிட்டு விட்டுருவானுங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, அட் அ டைமில் 3 பேர் வந்து சார் வாட்டர்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சார் யோசிக்கிறாரு, இப்போ இவனுங்களை வந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தண்ணி குடிக்க போங்க, ஆனால் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் பேக்லேருந்து 3 கிளாஸ் எடுக்கிறாரு. ஒன்று என்ன கிளாஸ்னால் கோல்டு கிளாஸு, இன்னொன்று சில்வர் கிளாஸு, இன்னொன்று பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த 3 கிளாஸில் வந்து தண்ணியை ஊற்றிடுறாரு. ஊற்றிட்டோடனே, நீங்கள் எந்த கிளாஸில் வந்து முதல்ல தண்ணி குடிப்பீங்க அப்படின்னு அந்த 3 பேரையும் கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த 3 பேருமே ஒரு பதில் சொல்கிறாங்க. நான் கோல்டு கிளாஸில் குடிப்பேன் சார், நான் சில்வர் கிளாஸில் குடிப்பேன், நான் பிளாஸ்டிக் கிளாஸில் குடிப்பேன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ரீசன் கேட்குறாரு. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜனா சொல்கிறான், நான் கோல்டு கிளாஸில் தான் சார் குடிப்பேன். ஏன்னு கேட்டதுக்கு, ஏன்னா அது வந்து கோல்டு கிளாஸில் குடித்தா கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சொல்கிறான். விஷ்ணு வந்து நான் சில்வர் கிளாஸில் தான் சார் குடிப்பேன் அப்படின்றான். ஏன்னு கேட்டதுக்கு வந்து ஆயுசு கூடுன்ட்டு இந்த மாதிரி வீட்டில் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்றான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சொல்கிறான், நான் பிளாஸ்டிக் கிளாஸில் தான் சார் குடிப்பேன். ஏன் பிளாஸ்டிக் கிளாஸில் குடிப்பேன்னு கேட்டதுக்கு, சார் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் வந்து பிளாஸ்டிக் கிளாஸில் தான் சார் தண்ணி இருக்கும். கோல்டு கிளாஸும் சில்வர் கிளாஸ்லையும் தண்ணி இருக்கிறது ரொம்ப ரேர் தான் சார். ஸோ இருக்கிற கிளாஸில் வந்து நம்ம குடிச்சிடலாம், பிளாஸ்டிக் கிளாஸில் தான் சார் நான் குடிப்பேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறான். ஸோ இப்போ அதுக்கு அந்த சார் சொல்கிறாரு, நீங்கள் 3 பேருமே ஒரு கிளாஸ் சொன்னீங்க, ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் வந்து கிளாஸில் இருந்துச்சா இல்லை உங்களுக்கு தேவையான வாட்டரில் இருந்துச்சான்னு. ஸோ அதுக்கு 3 பேருமே என்னால் யோசிக்கிறாங்க, நமக்கு என்ன தேவை, வாட்டர். ஆனால் நம்ம எது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அந்த கிளாஸ் மேலே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. நமக்கு தேவையான படிப்பு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு தேவையில்லாத எல்லாத்து மேலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படித்தா நமக்கு தேவையானது எல்லாமே நம்மளை தேடி தானாக வருன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சார் வந்து இந்த 3 கிளாஸையும் தண்ணி ஊற்றி இவனுங்கள்கிட்ட கொஷினே கேட்டிருக்காரு. சாரோட இன்டென்ஷன் என்னன்னா, இவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணி பெருசாக வரணுன்றது தான் அந்த சாரோட இன்டென்ஷன். இதை புரிய வைக்கிறதுக்கு இந்த கிளாஸை வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் 30 years ஜனா, விஷ்ணு, ஆகாஷ் இவங்க 3 பேருமே பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. ஜனா வந்து சப் கலெக்டராகவும், விஷ்ணு வந்து டாக்டராகவும், ஆகாஷ் வந்து விஓவாகவும் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரி. இதோட ஸ்டோரியும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.